கோயம்புத்தூர்ல வந்து இன்னொரு 10 daysல வரப்போகுது. அது மதுரை, திருச்சி, துபாய் ஃபுல்லா இப்ப அடுத்து ஆமா தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே ஒண்ணுன்னா ஏங்க இதுவே ரொம்ப உயிரை போதுங்க. 10,000 20,000 வேஸ்டேஜ் மட்டுமே. இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணாம வந்து இறங்கிட்டேன். ஆனா இது இப்படி ஆடுது, ஆடாம பிடிக்கிறதுக்கு நான் பாடுபடுறது ஐயோ. ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல போயிட்டு நம்ம சூப்பர்வைசர் மேனேஜர் அனுப்பிச்சு ஒரு அனலைஸ் பண்ண சொன்னேன். ஃபுல்லா அங்க இருக்கிற டேட்டா எடுங்கடான்னு பக்கவா நேற்று எத்தனை குத்தானுங்க. இந்த பிரியாணியை இவ்வளவு விற்கணும், மினிமம் இவ்வளவு கேஜ் போகணும், இந்த ரேட்டுக்கு வித்தாதான் நம்ம நிக்க முடியும் அப்படின்னு செம்ம டேட்டா எத்தனை குத்தானுங்க. அந்த டேட்டாவை நான் இங்க பண்ணிருந்தேன்னா நான் இன்னும் growth இன்னும் 10 கடை வந்திருக்கும் சென்னையில. மேல் ஐனம்பாக்கத்துல ஒரு அப்பு கடை பிரியாணி என்ன ஒரு டேஸ்ட் கொடுக்குதோ அது எல்லா பிரான்ச்சைஸ்லயும் கொடுக்கணும்னு ஒரு நிறைய சிக்கல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எந்த அளவுக்கு கடினமா இருக்கு? அதெல்லாம் எப்படி சரி பார்த்து கரெக்டா கொடுக்குறீங்க? அதுதான் அட்லீஸ்ட் ஓப்பனா சொல்ல போனா இப்போ 1 month கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்ளம். ஏன்னா மேன் பவர் இல்ல. 10 டபராக்கு நான் ஒரு ஆள் செய்ய முடியாது. அந்த 10 டபராக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது இருக்கணும் மாஸ்டர்ஸ்னு பார்த்தா. அப்படி இருந்தாதான் அது கரெக்டான பக்குவத்துல வரும். அந்த மாதிரி அதான் சொல்றேன், பெரிய லெவல்ல பண்ணா பெரிய லெவல்ல பணம் வேணும். நம்ம கிட்ட பெரிய லெவல்ல பணம் இல்ல. பணம் இல்லாதனால எல்லா கடைக்கும் ஒரே டேஸ்ட்ல கொடுக்க முடியல. ஏன்னா எல்லா மெட்டீரியலும் கரெக்டா தரமா உள்ள வரும். அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பேமெண்ட் நிறுத்தினாலுமே அடுத்த நாள் தரம் கம்மியா வந்துடும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை ஸ்டார்டிங்ல சந்திச்சுட்டேன். இப்போ எல்லா பொருளும் தரமா வந்துட்டு இருக்கு. பிரியாணியை தரமா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கோயம்புத்தூர்ல 4 கடை பிளான் பண்ணிருக்கோம். 3 கடை 4 கடை. அப்ப அங்க சன்ரைஸ் கிச்சன். மதுரையில ஒரு கடைன்னா இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அங்க அமைச்சு கடை ஃப்ரண்ட்ல பின்னாடி கிச்சன், அங்க இருந்து பிரியாணி அப்படியே உள்ள வந்துடும். அங்க ஒரு கடை தான். இன்னொரு ஐடியா என்னன்னா, அந்த மதுரைக்காரனை வந்து என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணி இந்த கடை உனக்கு, இதுல வர இன்கம் உனக்கு, என்கிட்ட கஷ்டப்பட்ட நீ இப்போ சம்பாரிச்சுக்கோ, நீ பிசினஸ் பண்ணி அவளை சம்பாதிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் கொடுத்துருவேன். நீ டென்ஷனே இல்லாம உனக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு இன்னைக்கு நீங்க 2 கார்லாம் வாங்கிருக்கீங்க இல்லையா? வேற என்ன ஆசைகள் எல்லாம் இருக்கு? இதெல்லாம் நான் பண்ணி பார்க்கணும், என் குடும்பத்துக்கு, என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையே மாறணும், இப்படி மாறணும், லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு வீடு. அந்த வீடு ஒண்ணு பண்ணணும். அது வீடா பிளாட்டா? உங்களுக்கு வீடு, தனி வீடு வேணும். தனி வீடு. இங்கதான் இந்த ஊர்ல தான் கண்டிப்பா இந்த ஊர்ல முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா வாங்கி தரேன். கிடையாது சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா அதுவும் பாக்குறது இல்ல. இப்ப நான் SRM காலேஜுக்கு போயிட்டு சீஃப் கெஸ்டா போய் உட்காடுறேன். கை கல்லாம் உதிருது. 3.4 பாயிண்ட் தான் கைத்தட்டல் எகுருது. நீ கேட்டீங்களா ஒரு படிப்புன்றது? நான் படிக்காதவன். ஆனா அந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போய் வச்சாங்களே, அது எதுக்கு? உழைப்பு உயர்வு. அதுதான். கல்வியும் சேர்ந்தா இன்னும் பெருசாகலாம். அவ்வளவுதான்.